கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட நான் எதிர்பார்க்காத நேரத்துல இந்த மெசேஜை கொடுக்கும்படியாக கேட்டுட்டாங்க. தவிர்க்க முடியல. நம்ம வேண்டான்னு எப்படி சொல்றது, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு, சரி நம்மளால முடிஞ்ச வார்த்தைகளை, தெரிந்த வார்த்தைகளை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம ஒரு குடும்பம் தானே, நம்ம சிஸ்டர்ஸ் தானே. அப்ப நம்ம அதை பகிர்ந்து எல்லாருமே நல்ல பைபிள் ஸ்காலர்ஸ் தான். அப்போ நம்ம எப்பவுமே தியானிக்கிற காரியங்கள் தான். சரி, நமக்கு இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை தியானிப்போம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி அப்பா. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களப்பா நாங்கள் பகிர்ந்து கொண்டு பேசணும் ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனப்பா. இதோ கர்த்தாவே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே அடியேன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வெளிப்படுங்கப்பா. கர்த்தாவே, சொல்லுகிற வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேனப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர், அவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், கிருபை நிறைந்தவர், மனதுருக்கம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற நல்ல தகப்பன், நம்மை கைவிடாத தேவன் அப்படின்ட்டு அவருடைய குணநலன்களை எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். ஆனாலும் ஒரு கேள்வியோட ஒரு ஆரம்பிக்கிறேன். நம் ஆண்டவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் யார் அப்படின்னு சொல்லிதான் இந்த தலைப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அந்த தலைப்புல சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். முதலாவது காரியம் என்னன்னா, அவர் யாருன்னா, அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நான் ஏற்கனவே இந்த வசனத்தை தியானிச்சிருக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் குப்பையிலிருந்து எளியவனை உயர்த்துகிறான்னு சொல்லி பாக்குறோம். எப்படிப்பட்டவங்க அங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயோ, நமக்கு கை தூக்கிவிட யாருமே இல்லையே, நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோமே என்று நான் அநேக காரியங்களை நம்ம புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலை எப்ப மாறும், என்ன ஆகும் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் நம்மளை உயர்த்த முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு வாழ்வு கிடையாதா, நன்மை கிடையாதா, ஆசீர்வாதம் இல்லையா, இப்படியே தானே இருக்க முடியுமா, என்னுடைய சூழ்நிலை மாறாதா, நான் மறக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு விட்டேனா என்று சொல்லி நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்மை உயர்த்து தேடி நம்மளை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாருங்க, மறக்கப்பட்டோரை உயர்த்துகிறவர். மறந்து போன சூழ்நிலையில் இருக்கிறவங்கள அவர் தேடி உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14 பார்க்கலாம். யோசிப்பு சொல்றான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என்னை விடுதலையாக்க வேண்டும் அப்படின்ட்டு யார்கிட்ட சொல்றான்? அந்த 2 பேர் சிறையில அவங்க அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க, பானபாத்திரக்காரனும் அந்த இன்னொருத்தரும். அவங்க கிட்ட அவன் சொல்றது, அவங்களுடைய அந்த கனவு அவர் விடுதலையாக்கிட்டு, அப்புறம் அதை பத்தி சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, நீ வாழ்ந்தடை இருந்திருக்கும் போது என்னை நினைச்சு என்னை நினைத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா விடுதலையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க? மறந்து போன ஒரு சூழ்நிலை. அதே 40:23 படிக்கலாம். அவர்கள் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான் என்று பார்க்கணும். ஆனாலும் அந்த மறக்கப்பட்ட சூழ்நிலையை கூட ஆண்டவர் தான் அதை மறக்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆண்டவருடைய திட்டம் யோசேப்பின் மேல இருந்தது.
அவன் எத்தனையோ சூழ்நிலைகள், கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள், அவனுடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு அநேக நாட்கள் இருந்தது. ஆனாலும் அவன் அதற்காக அவன் காத்து கிடக்கும் போது ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். சமயத்துக்கு ஏற்றபடி சமயம் பார்த்து அந்த நேரத்துல அவர் உயர்த்துகிறார் தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் வாழ்நாள் முடியுமா என்று எண்ணிக்கொண்டு, என் வாழ்க்கையில எல்லாம் முடியுமா என்று யோசிப்பு எண்ணிக்கொண்டு இருந்த வேளையிலே உன்னை உயர்த்த ஒரு நேசர் உண்டு என்று சொல்லி அவரை கைதூக்கி விட்ட தேவன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதை விடுவிக்க யாருமே இல்லையே என்று சொல்லும் போது அவர்களுக்கு அந்த நினைவு யோசேப்பை குறித்து சொல்லி அந்த இடத்துல யோசேப்பு அவருடைய கனவை அதுக்கு பதில் அதை அவர் அந்த கனவுக்கு பதில் கொடுக்கும் போது அவரை உயர்த்தி அதிகாரியாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரியம்தான். ஆனா யோசிச்சு பாருங்க, அவர் மறக்கப்பட்டோரை உயர்த்துகிற தேவன். நம்மளே கூட எல்லா சூழ்நிலைகளும் நம்ம மறக்கப்பட்ட நேரத்துல நிலைமையில இருக்கலாம். நம்ம நிறைய பேர் மறந்துருப்பாங்க பாருங்க. நம்ம இப்ப நம்ம குரூப்ல வரோம், நம்ம ஒருத்தரும் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனா நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க, நம்மள நினைச்சு நமக்கு அடிக்கடி போன் பண்றாங்களா, நம்மள விசாரிக்கிறாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது எல்லாம் நம்ம மறக்கப்பட்ட நிலைமை தான். என்னைக்காவது ஒரு நாள் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனா நம் நினைவாய் இருக்கிற தேவன், மறக்கப்பட்டோரை நினைத்து உயர்த்துகிற தேவன் நம் தேவன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனை நம்ம வைத்திருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று 136ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கலாம். நம்ம தாழ்ந்து போயிருக்கிற நேரத்துல, நம்முடைய ஒரு கெட்டு போன ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது கூட அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நினைத்து நம்மளை துதிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, ஓரம் கட்டப்பட்டோரை உயர்த்துகிற தேவன். ஓரம் கட்டப்பட்டவர்னு சொல்லும் போது நம்ம நினைக்கலாம், 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று அவருடைய தாய் பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம். நான் துக்கத்தோடு பெற்றேன். பெறும்போதே எந்த தாயாவது இவன் துக்கத்தின் மகன் என்று சொல்ல முடியுமா? ஆனா யாபேஸ்க்கு அப்பேற்பட்ட ஒரு பேர் தான் கிடைச்சது. அப்ப கூப்பிடும் போதெல்லாம் யார் என்ன சொல்லுவாங்க? இவன் துக்கத்தின் மகன், இவன் துக்கத்தின் மகன் என்றுதான் அவன் பேருக்கு அர்த்தம். அப்ப அவன் என்ன செய்யறான் பாருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கும். ஹல்லேலூயா. இந்த 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். என்னை எல்லை பெரிதாக்கும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்யும் போது ஆண்டவர் அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் ஒதுக்கப்பட்டவன் தான், நிராகரிக்கப்பட்டவனாய் இருந்தவன், தன் தாயினாலேயே நிராகரிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் ஆண்டவர் யாபேசை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய சூழ்நிலை, எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் நம் வாழ்க்கையில வந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அந்த உயர்த்துகிற தேவனை நாம் என்ன செய்யணுமா? அதே மாதிரி தகுதி இல்லாதவர்களை உயர்த்துகிற தேவன். அதுக்கு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம பேதுரு ஆண்டவரோடு அதுக்கு முன்னாடி அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முன்னாடி படகுல மீன் பிடித்து வலையை வீசி மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் கூப்பிட்டு, மீன் பிடிக்கிறவன் ஒரு மனுஷனை பிடிக்கிற அவனாக்குவேன் வான்னு சொல்லும் போது அவர் பின்னே போனான். ஆனா அவனோட நிலைமை என்ன? படிப்பறிவில்லாதவன், அவனுக்கு பகுத்தறிவில்லாதவன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல ஐயோ இவங்க பேதமை உள்ளவர்கள் அல்லவா, இவங்க படிப்பறிவில்லாதவர்கள் அல்லவா, ஆனா இவங்க இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாக அவர் உயர்த்தப்பட்டார். அப்படிப்பட்ட படிப்பறிவில்லாத பேதுரு ஆண்டவரோடு அந்த 3 வருஷ காலம் அவரோடு இருந்து கூட ஆண்டவரை மறுதலித்த பேதுரு அவரை சபிக்க தொடங்கினான் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவன் மறந்து போனான், ஆண்டவரை மறந்து போனான். ஆனாலும் அவர் உயிர்த்தெழுந்த போது அவனை தேடி போது மீண்டும் அந்த கடல்ல அவர் வலை விரிக்கும் போது நீ இந்த பக்கம் போடுன்னு சொல்லி 153 மீன், பெரிய மீன்களை பிடித்தான் என்று பார்க்கிறோம். அதே ஆரம்பத்திலேயும் அதே மாதிரிதான், வலையை இந்த பக்கமாக வீசு என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பேதுருவை தேவன்
உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். படிப்பறிவு இல்லாத பேதுரு, பேதமையான பேதுரு அத்தனை பிரசங்கங்கள் செய்யும்படியாய் கிருபை செய்தார். தைரியத்தோடு அந்த ஜனத்தின் முன்னாடி தைரியத்தோடு நின்று பிரசங்கம் செய்தார் என்று பார்க்கிறோம். அவரு படிப்பறிவில்லாத அவர் எழுதின அந்த புத்தகங்கள் தான் இன்று வரையிலும் எல்லா பைபிள் காலேஜ்கள்லயும் கற்பிக்கப்பட்டு வருகிறது என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலை பாருங்க. அப்படியாய் அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். பெரியமானவர்களே, அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மளை ஓரம் கட்டுகிறதும் இல்லை, நம்மளை மறக்கப்படுகிறதும் இல்லை. அவரை நம்மை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை உயர்த்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்கள், இப்ப எந்த சூழ்நிலை இல்லாம ஒரு நாள் அவர் நம்மை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய நிலையிலிருந்து நம்மை உயர்த்த போகிறார். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் பாருங்க, இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன்? இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். யாத்திராகமம் 14 பார்க்கலாம். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது என்று பார்க்கிறோம். எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருக்கின்றது, இஸ்ரவேலருக்கோ அது இருளை வெளிச்சமாக்கிற்று என்று யாத்திராகமத்துல நம்ம படிக்கிறோம். எகிப்தியருக்கு அது என்னவா தான் இருளா இருந்துச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அவர் வெளிச்சம் உள்ளவராக, வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த 10 வாதைகள்ல பார்க்கும்போது இருள் ஒரு வாதையில வரும், சூழ்ந்து கொள்ளும். அந்த சூழ்நிலை கூட எகிப்திற்கு மட்டும்தான் அந்த இடத்துல இருள் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அது வெளிச்சமா இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படியாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மற்றவர்களுக்கு அது இருளா இருந்தாலும், நமக்கு அது வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன், இருளை வெளிச்சமாக மாற்றுகிற தேவன் நமக்கு உண்டு. பிரியமானவர்களை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியிலே கூட பார்க்கலாம். ஆதியாகமம் 1:5 நம்ம வாசிக்கலாம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இருளை வெளிச்சமாக்கின தேவன், இருளை மாற்றுவதற்காக சூரியனையும் இரவிலே சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கின நம் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட சிஸ்டர் மியூட் ஆயிட்டு. ஹலோ, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அதுக்குள்ள ஒரு கால் வந்துச்சு சிஸ்டர் இடையில. ஓகே ஓகே சிஸ்டர், கண்டினியூ பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். பையன் மகன் ஃபோன் பண்ணிட்டான், டக்குன்னு அப்படியே ஒரு கட்டான மாதிரி இருந்தது. அவர் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுல படிக்கலாம். யோபு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி அரண்டு புரளுகிறதுனால் எனக்கு போதும் என்று இருக்கிறது. அவன் படுது, என்னால என்ன பண்ண முடியல, எப்போ வெளிச்சமாகும், என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்புகிறத நம்ம பார்க்கலாம். அதே 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது அவன் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போகிறேன். பாருங்க, ஆரம்பத்துல அவன் புலம்பனா, பின்னாடி பாருங்க அவர் இருளை நானு அவருடைய வெளிச்சத்தினால, அவர் அருளின வெளிச்சத்தினால நான் என்ன செய்யறேன், இருளை கடந்து போகிறேன். அந்த சூழ்நிலையில அவர் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கிறாரு யோபு. அப்ப சொல்றாரு,
இருளான சூழ்நிலையில வந்து அவருடைய வெளிச்சத்தினால நான் என்ன செய்யறேன், நானு கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற. இந்த இருளை கூட நான் என்ன செய்யறேன், கடந்து போகிறேன்னு சொல்லி என்று அந்த இடத்துல வந்து பாசிட்டிவா சொல்றத பாக்குறோம். அல்லேலூயா. ஏசாயா 60:2 வாசிக்கிறோம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் என் மேல் கர்த்தர் உதிப்பார். எல்லா இருளும் எல்லாம் மூடும், ஆனா ஆண்டவராகிய தேவன் வந்து எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து என் மேல் உதிப்பார். எத்தனையான இருளான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அந்த இருளை மாற்றி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 42:16 வாசிக்கலாம். அவர்களுக்கு முன்பாக இருளாய் வெளிச்சமும் கோலானவைகளை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று. அவர்களுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன், இருளை வந்து வெளிச்சமாக்குவேன் என்று சொல்லுகிற தேவன். நமக்கு முன்னாடி எத்தனை காரியங்கள் இருளான காரியங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வெளிச்சமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம வந்து இருளுக்குரியவர்கள் அல்ல, இருளுக்கு உள்ளவர்கள் நம்ம அல்ல என்று நம்ம வந்து 1 பேதுரு 5:5 வாசிக்கிறோம். நாம் வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளாய் நாம் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்று 1 பேதுரு 5:8 நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அதே மாதிரி சங்கீதம் 18:28 வாசிக்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள், இருந்து போன சூழ்நிலைகளா இருந்தாலும் அதையெல்லாம் நம் ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம வந்து செய்யணும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். எகிப்தியருக்கு அந்தகாரமாகவும் இஸ்ரவேலுக்கோ அது வெளிச்சமாகவும் இருந்தது என்று நம்ம அதுல வாசித்தோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி தானியேல்ல பாருங்க, தானியேல் வந்து சிங்கக்கபியில போடும்போது அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு இருட்டான சூழ்நிலையா இருந்திருக்கும். அந்த பயந்து போன சொல்ல, ஆனா வந்து அவன் தைரியமா போல்டு அந்த இடத்துல நிற்கும் போது ஆண்டவர் வந்து அந்த அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு தானியேலை காப்பாற்றினார். ஆனா வந்து அந்த சிங்கத்தின் வாயில போட அந்த தரியு ராஜா வந்து அவன் மத்தவங்களை வந்து அந்த யார் அப்படி சொன்னாங்களோ அவங்கள போய் கொண்டு போடுங்கன்னு சொல்லும்போது அதை போடுறதுக்கு முன்னாடி அது பற்றி வந்து பிடித்து கடித்து கொதறி போட்டது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இடத்துல அந்த இருளான சூழ்நிலையில கூட, அந்த இருளான சூழ்நிலை தேவன் அவனோடு கூட தனிமையில இருக்கும்போது கூட தேவன் அவனோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவங்க 3 பேரும் அந்த அக்கினி சூளையில வந்து போடும்போது கூட தேவன் அங்கிருந்து அவர்களை வந்து காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். ஆனா அதே சமயம் வந்து மற்றவர்கள் அந்த இதுல போட்டவங்க அங்க பக்கம் போகும்போதே அது வந்து அதெல்லாம் அவங்களை வந்து கருக்கி போட்டது என்று பார்க்கிறோம். அப்படியாக அந்த இடத்துல கூட அந்த சூழ்நிலையை கூட மாற்றி தேவன் அந்த இடத்துல அவர்களோட வாழ்க்கையில வந்து ஒரு வெளிச்சத்தை வந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பவுல் கூட சொல்வாரு 2 கொரிந்தியர் 4:8 8-9 அவர் சொல்றாரு, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் வந்து ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமடிவாகிறது இல்லை என்று, துன்பத்தில் பட்டும் நாங்க வந்து கைவிடுப்பிடுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்க நெருக்கப்படுகிறதில்லை, நாங்க காப்பாற்றப்படுகிறோம் என்று அந்த இடத்துல பவுல் வந்து சாட்சியாக சொல்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இருளை வந்து வெளிச்சமாக மாற்றுகிற தேவனப்பா. பிரியமானவர்களே, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அமுக்கும் இருளில் நடமாடும் கொள்ளையின் நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சங்கீதம் வந்து நம்ம வந்து சங்கீதம் 91 வாசிக்கலாம். அவர் வந்து என்ன செய்யறாரு, இருளை வந்து இரவில் உண்டாகும் பயங்கரம், ஆண்டவர் வந்து அந்த இரவில கூட ஒரு பயங்கரத்தை வந்து உண்டாக்காதபடிக்கு அந்த இடத்துல நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து காக்கிற தேவனாய் என்று இருக்கிறார் என்று நாங்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்ம எகிப்தியர்களாக இருக்கிறோமா, இஸ்ரவேலராக இருக்கிறோமா? அவருக்கு வந்து நம்ம வந்து நேசித்து, நம்ம ஆண்டவரை வந்து முழு இருதயத்தோடு நேசித்து அவருக்கு ஆராதனை செய்து தொழுது கொள்ளுவர்களாக மட்டும் இல்லாதபடிக்கு நாம் அவர் மீது அன்பு செலுத்தி அவரோடு நம்ம வந்து கைப்பிடித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கும் போது மாத்திரம்தான் நாம் இஸ்ரவேல் ஜனங்களாக நாம் இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம சாதாரணமா இருந்தோம்னா அது நம்ம வந்து எகிப்தியர்களுக்கு தான் நம்ம சமமாக. பிரியமானவர்களே, எகிப்தியர்களுக்கோ இருள் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ
வெளிச்சம் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்ப நாம் அந்த வெளிச்சத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரோடு ஒன்றி அவரே நாம் சார்ந்து கொள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கடுத்தது பாருங்க, அவர் செழிக்க செய்கிற தேவன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:25 வாசிக்கலாம். செழிப்பான் என்று போடப்பட்டிருக்கும். நம்ம ஆண்டவரை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையில வறண்டு போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம். வறட்சியான சூழ்நிலை. ஐயோ, நம்மளுடைய எப்படி நம்ம எழுந்திருக்க முடியும்? இந்த சூழ்நிலை எப்படி மாறும் என்று சொல்லி, ஐயோ இப்படி இருக்கிறதே, அது செழிப்பாக மாறுமா என்று நம்ம நினைக்கலாம். ஆனா வறண்டு போன நிலத்தை கூட அவரு செழிப்பாக்குகிற தேவன் நம்மிடத்துல உண்டு பிரியமானவர்களே. அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். இந்த 58 ஏசாயா 58ங்கிறது உபவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதுல இடையில வர்றதுதான் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. அந்த உபவாசத்துல என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் நீ கடைபிடித்து நடக்கும்போது, சும்மா இல்ல, நம்ம அதை நடக்கும் போதுதான் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் கூட உன்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதா, அந்த நெலும்பு மஞ்சைகளை அவர் என்ன செய்வாராம்? நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரற்றை போலவும் இருப்பாய் என்று அந்த 58 ஏசாயா 58 அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, அதுக்கப்புறமா அந்த 11ஆம் வசனத்துக்கு அப்புறம் இருக்க காரியங்களும் பார்த்தா அவர் எப்படி நம்ம செழிப்புள்ளதாக மாற்றுவார் என்று போடப்பட்டது. அதுக்கு முன்னாடி நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று போடப்பட்டது. அப்படி நம்ம நடந்து கொள்ளும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். வறண்டு போன நம்ம வாழ்க்கையை அவர் செழிப்பாக மாற்றுவார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 33:19 வாசிக்கலாம். பஞ்ச காலத்திலே அவர்களை உயிரோடு வைக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பஞ்ச காலத்துல நம்மள உயிரோடு காக்கிற தேவன், செழிப்பாயும் மாற்றுகிற தேவன். அதே 37ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறான். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போகாம இருந்து அவங்க என்ன செய்வாங்களாம்? திருப்தி அடைவார்கள் என்று பார்க்கிறோம். நாமும் தான் நம்மளை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஆபத்து காலத்துல வெட்கப்படாம இருந்து நாம பஞ்ச காலத்துல கூட நம்ம என்ன செய்வோம்? திருப்தியாய் சாப்பிடும்படியா. இப்ப கூட பாருங்க, நம்மளுக்கு என்ன குறை இருக்கு? எத்தனையோ பேர் உணவுக்கும் உடைக்கும் எவ்வளவோ பிரச்சனை போராட்டங்கள் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை உடுத்துவித்து ஏற்ற வேளையில நமக்கு உணவளித்து காத்துக்கொள்ளக்கூடிய தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அதற்காக நம்ம நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். அல்லேலூயா. 34ஆம் சங்கீதம் 10 போட்டிருக்கோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை ஏற்படாது. சிங்கக்குட்டிகள், அதாவது ஏன் அப்படி குட்டின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, கடைசியா உணவு இல்லாம போறது குட்டிக்கு தானே. சிங்கத்துக்கு கூட உணவு இல்லாம போயிடும். ஆனா அந்த சிங்கம் தனக்கூடிய உணவை அந்த குட்டிக்கு போசித்து போசிச்சிடும். எப்படியாவது சிங்கம் கூட பட்டினியா இருக்கும். அது என்ன செஞ்சிடும்? கொண்டு போய் தன்னுடைய குட்டியை போசிச்சு அதுக்கு அதுக்கு உணவளித்து அதோடைய பசியை ஆற்றிடும். ஆனா அந்த சிங்க குட்டிகள் கூட என்ன செஞ்சிருமாமா? பட்டினியா இருக்கும். ஆனா நமக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவரையே தேடுகிறவர்களாக, அவரையே நினைவுள்ளவர்களாக நம்ம இருக்கும்போது கண்டிப்பா நம்ம செழிப்புள்ளவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவார்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாருங்க, அவர் சாதகம் இல்லாத சூழ்நிலையை கூட அவர் செழிப்பாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3:17 வாசிக்கலாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. காற்றையும் காண மாட்டீங்க, நீங்க மழையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் பள்ளங்கள் நிரப்பப்படும் என்று நம்ம 2 ராஜாக்கள் 3:17 வாசிக்கிறோம். அந்த 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 ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்க தண்ணி இல்லாம யோசபாத்துக்கு
வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு எலிசாட்ட சொல்லும் போது அவர் சொல்றாரு, அவர் வந்துட்டு உனக்காக மாத்திரம்தான், மற்றவர்களுக்காக இல்லை, நீ இந்த யூத ராஜாக்கு மாத்திரம்தான் நான் வந்து நீ இருக்கிறதுக்காக உனக்காக மாத்திரம்தான் இதை நான் செய்கிறேன், மற்ற இஸ்ரவேல் அந்த ராஜாக்களுக்காக இல்லை என்று சொல்லிக்கொண்டு நீங்க வந்து காற்றையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தை வந்து தோண்டுங்கன்னு சொல்லும்போது அவங்க தோண்டும் போது அது வந்து நீரால் நிரப்பப்பட்டது என்று பார்க்கணும். அந்த நீரின் மூலமாகவே வந்து எல்லா எதிரிகளும் வந்து சிதறுண்டு ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம் பெரியமானவர்களே. அவர் தண்ணீரை வந்து நிரப்புகிற தேவன், செழிப்பாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி சங்கீதம் 92:12 போட்டிருக்கும், நீதிமான் பனையை போல செழித்து லீபோன் உள்ள பேதுருவை போல வளருவான். ஏன் பனையை போலனா, பனை மரம் வந்து எந்த சூழ்நிலை, காற்று மழை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த பனை மரம் வந்து அசையாம அப்படியே வந்து நிக்குமாம். அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கானது அந்த பனை மரம். அதனாலதான் நீதிமான் வந்து பனையை போல செழித்து, அவன் எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டங்கள் எது வந்தாலும் அவன் அப்படியே வந்து ஸ்ட்ராங்கா நிற்பான். அதற்கு உதவி செய்கிறவர் யாரு? நம்ம ஆண்டவர். நம்ம பனையை போல செழிக்க செய்கிற நம் தேவன். லீபோனில் உள்ள கேதுருவை போல, அந்த கேதுரு அந்த லீபோனில் உள்ள கேதுரு மரமா அப்படித்தான், நம்ம எந்த நேரத்திலும் அப்படியே அடர்த்தியா வளருமாம், அப்படி அடர்ந்து காணப்படுமாமா. அதுல இருந்து நிறைய வந்து அநேக அந்த மரப்பொருட்கள் எல்லாம் வந்து அதுல இருந்து செய்வாங்களாமா. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குமாமா. அப்படிப்பட்ட கேதுருவை போல வந்து வளருவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஈக்குவல் பண்ணி பேசியிருக்காரு பெரியமானவர்களே. நாம வந்து பனையை போல செழிக்கக்கூடியவர். அப்படின்னா என்னது? நீதிமான்கள். நாம நீதிமான்களாக இருந்து கர்த்தருக்காக நம்ம வாழும்போது எந்த விதமான குற்றம் குறைகள் இல்லாம மனதளவில சிந்தனை அளவில எந்த விதத்திலும் நம்ம வந்து தவறு செய்யாதபடிக்கு ஆண்டவருக்காக நம்ம வந்து செய்யும் போது, நம்ம ஆண்டவருக்காக எழும்பி நிற்கும் போது பனையை போல செழித்து நம்ம வந்து கேதுருவை போல நம்ம வளரக்கூடியவர்களாக இருப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையிலும் பார்த்தா ஆண்டவர் வந்து அவனை வந்து செழிப்புள்ளவனாக மாற்றினான் என்று பார்க்கிறோம். அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை அவர் ஆசீர்வதித்து அவரை வந்து அவர் சொல்றாரு, என்னை சோதித்த பின் நான் வந்து பொன்னாக விளங்குவேன் என்று சொல்றாரு. அதே போல பாருங்க, அவர் வந்து அவரை வந்து சோதித்ததுக்கு அப்புறம் பொன்னாய் விளங்கும்படியாய் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வந்து யோபுடைய வாழ்க்கையில கொடுத்து அவனை செழிக்க செய்தாது என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வறண்ட சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்து ஒண்ணுமே இல்லையே என்று இந்த சூழ்நிலையை மாற்றி அவரை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால அவர் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல ஏசாயா 58:8 போட்டிருக்கும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாக காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய காக்கிற தேவன், நம்ம வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிற தேவன் நம்மிடத்துல உண்டு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. நாம் அவரை அண்டிக் கொள்ளும் போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது, தேவனையே பற்றி கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும் பிரியமானவர்களே. அதுக்கடுத்தது பாருங்க, 4வது காரியம், அவரை நம்மை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? நம்மளை விசாரிக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச காரியங்கள். ஆனாலும் ஒரு ரிவ்யூ, நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் எத்தனையோ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். எத்தனையோ சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை, அநேக காரியங்கள் நம்ம நல்லா இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வான சூழ்நிலை, வறண்டு போன ஒரு சூழ்நிலை. நம்ம எப்படி என்ன ஆகும், எப்படி இருப்போம், நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று அநேக நேரங்கள்ல நம்ம எத்தனையோ வசனங்களை கேட்கிறோம், எத்தனையோ தியானிக்கிறோம், எத்தனையோ வார்த்தைகள் பிரசங்கங்களை கேட்டாலும் ஒரு சில நேரங்கள்ல நம்ம மனமடிவான ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை நான் தியானித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல போடப்பட்டிருக்கு, அவர் விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவராகிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவருடைய இடத்துல வைத்து விடுங்க என்று 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். நம்ம கவலைகள் அவர் விசாரிக்கிறவர், நம்மை விசாரிக்கிற தேவன். நம்மளை சுத்தி யாருமே நம்மளை விசாரிக்க வரமாட்டாங்க பிரியமானவர். நம்மை துக்கப்படுத்துமாடியான காரியங்களை தான் பேசுவாங்க. அநேக நேரங்கள்ல ஐயோ இப்படியா, இப்படி ஆயிற்றா என்று மேலும் மேலும் நம்மளை மனமடைவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் பேசுவாங்க. ஆனால் நம்மை விசாரித்து நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்மிடத்துல இருக்கிறார் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 11:22 வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? பாரம் சுமந்துட்டு இருக்கிறீங்களா? அந்த பாரத்தை எல்லாம் என் மீது வைத்து விடுங்க. அப்புறம் விசாரிக்கிறவரான உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சு விடுங்கன்னு பார்த்தோமே. அவருடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் என்று சொல்லி இப்படி சொல்லுகிற தேவன் நம்மிடத்துல உண்டு. உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தர மகளே, நீ வா. நீ ஏன் வருத்தப்பட்டு பாரத்தை எல்லாம் சுமந்துட்டு இருக்கிற? அதையெல்லாம் என்னிடத்துல வச்சிரு. ஏற்ற வேலையில நான் உன்னை உயர்த்துவேன். ஏற்ற வேலையில உன்னை செழிப்பாக்குவேன். ஏற்ற வேலையில உனக்கு வந்து ஒரு நீ எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம கை தூக்கி விடுகிற தேவன் நம்மிடத்துல இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, அந்த எரிகோவில இருந்து 2 குருடர்கள் இருக்காங்க. மார்க் 17 10 வாசிக்கலாம். 51 வாசகம். அவங்கள் கண்களை வந்து அவர்களை விசாரித்து அவர்களை பத்தி அன்புடன் விசாரிச்சு அவங்க கண்களை வந்து திறந்து வைத்த தேவன். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, மகதலேனா மரியாள் வந்து கல்லறைக்கு வெளியே வந்து அழுது கொண்டிருக்கும் போது ஏன் அழுகிறாய் என்று நம் தேவன் கேட்டார். முதல் மகதலேனா மரியாளை பார்த்து ஏன் அழுகிறாய் மகளே, ஏன் அழுகிறாய் மகளே என்று அவளுடைய ஆறுதல் படுத்தின தேவன் நம் தேவன். அவர் நல்ல விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விசாரித்து விட்டு வெறுமனே போய்கிற தேவன் அல்ல. பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறவர், அற்புதத்தை செய்கிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், கண்ணீரை ஆழ்ந்த நலந்த கழிப்பாய் மாற்றுகிறவர், தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். இது நமது தேவனுடைய இயல்பு. அவர் ஒரு கடினமான காரியத்தை வந்து என்ன செய்வார்? லகுவாய் மாற்றி வருகிறவர். அவருக்கு வந்து நம் கடினமான காரியத்தை நமக்கு கொடுக்கிற தேவனே இல்லை. இதுதான் அவருடைய இயல்பு. அவர் எல்லாவற்றையும் விசாரித்து அதற்கு வந்து நமக்கு வந்து பதில் செய்ய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று வாசித்தோம். நாம தூங்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் விழித்து நம்மளை காத்து கொள்ளக்கூடிய தேவன். இந்த இரவுல வந்து நம்ம தூங்கும் போது ஏதாவது பயங்கரங்கள் நம்ம வந்து பண்ணலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு வந்து சூழ்நிலைகள் வந்து நம்மளை வந்து தாக்கலாம். ஆனா அது எல்லாவற்றையும் அந்த இரவிலே கண் விழித்து நம்மளை காத்து கொள்ளக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசாரிக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம தெரியப்படுத்தணும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிலிப்பியர் 4:6 என்னிடத்துல தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றையும் என்னிடத்துல தெரியப்படுத்துங்க என்று சொல்லுகிறார். அவர் விசாரிக்கிற ஒரு பணியா அவரிடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? தெரிய வைக்க வேண்டும். மற்ற மனுஷர்களை யாரிடத்திலும் நம்ம தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, அவரிடத்துல நம்ம தெரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, அன்னாள் வந்து அத்தனை நாள் வந்து போயிட்டு வருவா தேவாலயத்துக்கு. ஆனா அந்த நாள்ல தேவாலயத்துல தேவ சமூகத்துல போய் அவ தேடி போய் அவரிடத்துல எல்லாவற்றையும் அவ கொற்றி அவளுடைய எல்லாவற்றையும் வந்து கண்ணீரை பூரா வந்து ஊற்றி விட்ட போது அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவளை ஆசீர்வதித்து சாமுவேலை கொடுத்தார் என்று பார். அப்ப நம்மளோட கவலைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அவரிடத்துல கொட்ட வேண்டும். அதுக்கப்புறம் அவ வந்து துக்கமுகமா இருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் என்று சங்கீதம் 55:2 வாசிக்கிறோம். அவங்க எல்லாம் இருக்கிற பாரத்தை எல்லாம் அவர் விசாரிக்கிறவர் மேல நம்ம என்ன செய்யணும்? வச்சு விட வேண்டும். அதே போல பாருங்க, அந்த விசாரிக்கிற தேவனை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் என்று. அதை யாராவது எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1:27. யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அப்ப பாருங்க என்ன போட்டிருக்கு? திக்கற்ற பிள்ளைகளும் விதவையானவர்களும் படுகிற உபத்திரவத்துல நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? அவரை விசாரிக்கணுமாம். நம்ம என்ன செய்யணும்? அவங்களை விசாரிக்கணும். அதே போல ஆண்டவரை வந்து நம்ம அதுக்கப்புறம் பாருங்க, கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது.
அப்ப நம்ம பக்தின்னு சொல்லும் போது சும்மா வந்து நம்ம வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், அவங்களுக்காக ஜெபம் அந்த மாதிரி இல்ல. அவங்கள திக்கற்ற பிள்ளைகளையும், உபத்திரத்துல இருக்கிறவங்களையும், விதைகளையும் விசாரிக்கிறது தான் என்ன செய்வதா இருக்குது, பக்தி உள்ளதா இருக்கிறது. அப்ப நம்ம அவங்கள விசாரிச்சு நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம வந்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார், உங்களுக்கு அவர் நன்மையை செய்வார் என்று சொல்லி நாம் பெற்ற நன்மையை, நாம் பெற்ற அந்த அனுபவத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு வந்து நம்ம அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெரியவர்கள், பிரியமானவர்கள், விசாரிக்கிற தேவனை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு நம்ம அந்த விசாரிக்கிற தேவனிடத்துல நம்ம தெரியப்படுத்த வேண்டும். அந்த விசாரிக்கிற தேவனை வந்து நம்ம மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அதுக்கடுத்தது பாருங்க, அவர் நம்ம நினைவாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல, அவர் நம்மை நினைவாயிருக்கிற தேவன். நான் சிறுமியும் எளிமையானவன், கர்த்தரோ என் நினைவாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 40:17 நம்ம படிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நம்மை நினைவாய் இருக்கிறார். நினைவாகவே இருக்கிறார். நினைக்கிறாருங்கிறதுல அவர் நம்ம நினைச்சுட்டே தான் இருக்கிறார். நாம தான் அநேக நேரங்கள்ல வந்து ஆண்டவரை வந்து சந்தேகக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆண்டவரை மறந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் எந்நேரமும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராமா, நம் நினைவாகவே இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எரேமியா 29:11 படிங்க. எரேமியா 29:11. அல்லேலூயா. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். நாம் வந்து எதிர்பார்த்திருக்கும் முடிவு, நம்ம எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எதிர்காலத்துல பிள்ளைகள் இப்படி இருக்கணும். இன்னைக்கு கூட பாருங்க, 10th எக்ஸாம் எழுதுறாங்க பிள்ளைங்க, பரீட்சை எழுதுறாங்க, அவங்க இப்படி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நிறைய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அந்த எதிர்பார்த்திருக்கும் முடிவை வந்து கொடுக்கும்படி நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவை சமாதானத்துக்காக ஏதுவானவைகளே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம குறிச்சு அவர் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ அதை எப்ப கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அவர் நினைத்து கொண்டுதான் இருக்கிறார். நம்ம கிடைக்கலன்னா ஐயோ ஆண்டவர் மறந்துட்டாரோன்னு நம்ம நினைக்க கூடாது. நமக்கு எப்ப தர வேண்டும், எப்படி தர வேண்டும், எவ்வளவு தர வேண்டும் என்று அவர் நினைவாய்தான் இருக்கார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை அவர் வந்து உயர்த்துகிற தேவன். சாதாரணமா நம்ம நினைக்கிறத வந்து அவர் கொடுக்கறது இல்ல, அவர் அதிகமாய் தருகிறார். நாம் நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தரவல்லவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மௌனமா வந்து சில நேரங்கள்ல இருப்பார். அந்த மௌனமா இருக்கிற நேரம் வந்து அது வந்து ஒரு மறதி கிடையாது. அவர் மௌனமா இருந்தா அது ஏதோ ஒரு பெரிதாக நமக்கு கொடுக்க போறாரு என்றுதான் நம்ம அர்த்தம். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். லாசருவை மறந்து போன மாதிரி அது. ஐயோ வரவில்லையே, என் தம்பி வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து இப்படி வந்து உடல் நிலை சரியில்லாம இருக்கிறானேன்னு போது வரல, அவர் மறிச்சு போயிட்டாருன்னு தெரிஞ்சும் வரல. ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்கிட்டு இருக்கும் போது 4 நாள் கழித்து வராரு. அவர் மறந்து போயிட்டாரா, அவங்க குடும்பத்தை மறந்து போயிட்டாரா, லாசருவை மறந்து போயிட்டாரா? இல்ல, அது மறதி அல்ல. அது வந்து மௌனம் வந்து அந்த மறதி கிடையாது. அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக அவர் அந்த இடத்துல வந்து அவரை வந்து உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். எல்லோரும் தேவனுடைய மகிமையை அறிந்து கொள்ளும்படியாக லாசர் அந்த இடத்துல மறிச்சான் என்று பார்க்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று அந்த இடத்துல மாத்தாட்டு மரியாட்டி அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை, அவன் உயிரோடு வருவான்னு யாருமே நினைக்கல. ஆனாலும் அந்த இடத்துல அவர் அது நினைவாதான் இருக்கிறாரு. லாசரு பத்தி நாம் போய் நம்ம உயிரோடு எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. தேவனுடைய பிதாவினுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படும்படியாக அந்த இடத்துல, பிதாவே நீர் என்னுடைய வார்த்தையை நீங்க கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவனை வந்து இந்த கல்லறை புரட்டி போட்டு வெளியே கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாவற்றையும் அறிந்ததுதான். நம்ம தியானிக்கும் போது அவர் எப்பேற்பட்ட ஒரு தேவனா இருக்கிறார் என்று பாருங்க. அவர் மறக்கக்கூடிய தேவனே அல்ல. சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவர் மறந்து போயிட்டாரோன்னு நினைக்க தோணும். ஆனா எல்லா சூழ்நிலைகளும் அவர் நம்மை நினைவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, ஏசாயா 49:15-16 வாசிங்க. நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும், தாய்
மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கையில் வரைந்து. அவர் உள்ளங்கையில பொரிந்து வைத்துள்ளார் நம்மள. எந்நேரம் அவர் நம்மளை நினைவாக நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய மதில்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. எப்பேற்பட்ட தடைகள் எல்லாமே அவருக்கு முன்பாக, நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள் அவருக்கு முன்பாக இருக்குது. அந்த தடைகளால் தகர்த்து போடுகிறவர் நம்மிடத்துல இருக்கிறார். அவர் நம்மளை மறந்து போகிற தேவன் அல்ல. நான் உன்னை மறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க, நம்முடைய நினைவாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகள் நேரத்துல கூட அவர் நம்ம பாடுகள் நேரத்துல கூட அதை மறக்கப்பட்ட நேரம் கிடையாது. அது ஒரு பாடுகள் நேரமாக இருக்கலாம். ஆனா அந்த பாடுகள் மத்தியில கூட அவர் காக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அதெல்லாம் நம்ம யோசேப்பை பத்தி படிக்கும் போது, அவன் பாடுகள் நேரம் தான். ஆண்டவர் மறந்துட்டாரோ என்று இருக்கிற சூழ்நிலை தான். ஆனால் அவள் மறக்காம, மனுஷர்கள் மறந்துட்டாங்க, ஆனா ஆண்டவர் மறக்காத அந்த இடத்துல அவர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போல பாருங்க, ஏசாயா 44:2 பார்க்கிறோம். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்மை ஆண்டவர் மறக்கக்கூடிய தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 55 ஏசாயா 55:9 வாசிக்கலாம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கு. பூமியை பார்க்க வானம் எவ்வளவு உயரம் பார்க்குதோ, நம்ம நினைப்பு சின்னது, நம்மளுடைய எதிர்பார்ப்பு சின்னதா இருக்கலாம். ஆனா அதை காட்டிலும் அவரோட நினைவுகள், நமக்கு அவர் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிற நினைவுகள் எல்லாம் அது மிக பெரிதா இருக்குது. பிரியமானவர்களே, அது உயர்ந்ததா இருக்குது. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லுங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் வழிகளும் அல்ல என்று. அவர் அவருடைய நினைவுகள் உயர்ந்ததா இருக்குது. அப்ப நம்ம நினைக்கணும், நம்ம ஏதோ ஒண்ணு கிடைக்கலையா, ஆண்டவர் கண்டிப்பா பெரிய லெவல்ல நம்மளை கொண்டு போய் நிறுத்த போறார். அவருடைய நினைவுகள் பெரியதான நினைவுகள். அவர் எந்நேரம் நம்மளை நினைத்துக் கொண்டிருக்கிற தேவன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 50ல வாசிக்கலாம். 20 யோசேப்பு சொல்றாரு, ஆண்டவர் நீங்க எனக்கு தீமையை செய்ய நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் வெகு ஜனங்களின் உயிரோடு காக்கும்படிக்கு என்னைக்கு என்ன செய்தாரு, நன்மையாக முடிய பண்ணினார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக அந்த யோசேப்பை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசேப்பே சொல்றாரு, ஆண்டவர் நீங்க நன்மை தீமையா செஞ்சீங்க, ஆனா அவர் நன்மையாக முடிவு பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, யோபுவை கூட நம்ம வாசித்தோம். யோபு இரட்டிப்பான நன்மைகளால் அவரை நிரப்பினார் என்று பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவன் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றான். ஏன்னா தன்னுடைய நண்பர்களுக்காக ஆண்டவர் சொன்னாரு, நீ அவர்களுக்காக நீ வேண்டுதல் செய்யின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரானா, யோபுவோட முகத்தை பார்க்கிறார். யோபு அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு, யோபுவோட முகத்தை பார்த்தாரு. அவன் யோபு எப்படி வேண்டுதல் செய்கிறான் என்ற அவருடைய முகத்தை பார்த்த அவன் அந்த அளவுக்கு ஆழமாக அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது உடனே அவனுடைய சிறையிருப்பு மாறுது. பெருமானவர்களே, ஹல்லேலூயா. அவர் யோபுவை மறக்கவே இல்லை. யோபு எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும் அவனை மறைவாதபடிக்கு அவனை நினைத்து அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாருங்க, அவர் ஆலோசனை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செய்வேன் என்று. அவர் என்ன செய்வாரா, நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டு, நம்ம மேல கண்ணை வச்சு அவர் ஆலோசனை செய்வார். எந்நேரமும் நம்மளை காண்கிற தேவன், நம் மீது கண்களை வைத்துக் கொண்டிருக்கிற தேவன். நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஒவ்வொரு அசைவுகளிலும் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த வழி நம்ம தவறான வழி இதுவே என்று நமக்கு போதிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிற, நம்ம வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடிக்கு நமக்கு போதித்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவா அவருடைய ஆலோசனையும் உயர்ந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஆலோசனை, மனுஷர் கொடுக்கிற ஆலோசனை அழிந்து போகிற ஆலோசனை, ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை ஜீவனுக்கு ஏதுவான ஆலோசனை. ஹல்லேலூயா. அவர் பாருங்க,
விரக்தியான சூழ்நிலையில கூட அவர் வந்து ஆலோசனை கொடுத்தார் என்று பார்க்கணும். அதேதான் நம்ம பேதுருவை வந்து வலைகளை வீசும்போது அவன் விரக்தியா இருந்தான். ஐயோ, மீன்கள் கிடைக்கவில்லையே என்று விரக்தியான சூழ்நிலையை வந்து அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஆலோசனை கொடுத்த போது அவர் சொல்றாரு, ஐயோ, நான் வந்து இந்த சூழ்நிலையில இருந்து வந்து நீங்க சொல்றதுனால வந்து நான் என்ன செய்யறேன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே இந்த வலையை போடுகிறேன்னு சொல்லி அவருடைய வார்த்தையின்படி அந்த இடத்துல அவருடைய ஆலோசனை கேட்டு அந்த வலைகளை போட்ட போது வலை கிழியத்தக்கதான்களை மீன்களை அவன் பிடித்தான் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதே மாதிரி அவர் வந்து அந்த படகுல ஏறினார். நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அனுமதிச்சு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையை நம்ம கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில பெரிதான வழக்கிழித்தக்கதான மீன்கள், அதே போல பெரிதான ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டவர் வந்து மற்றவர்கள் காணும்படியாக, நம்ம மற்றவர்கள் பார்த்து நம்மளை வியக்கும்படியான ஆசீர்வாதத்தால் நம்மளை வந்து நிரப்புவார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஐயோ, ஒரு பிரயாசனப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கவில்லையே என்று நம்ம ஏங்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதத்தால நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அந்த ஆலோசனையை மாத்திரம் நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். அதே மாதிரி பாருங்க, குறைவான நேரத்துல ஆலோசனை குறித்த ஆசீர்வாதத்தை தந்த தேவன் நம்ம காணா ஒரு கல்யாணத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன ஆலோசனை கொடுத்தாரு, அங்க இருந்த இடத்துல குறைவா இருக்கும்போது அங்க என்ன இருந்துச்சு, குடம் இருந்துச்சு, தண்ணீர் இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்ததை கொண்டு அந்த நிரப்பி அந்த இடத்துல திராட்சை ரசமாக மாற்றி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லாம் குறைவுபட்டிருக்குது, ஒண்ணுமே இதா இருக்குது அப்படின்னு அந்த இருக்கிறதை கொண்டே வந்து அதை வந்து நம்ம வந்து வேற ஒண்ணும் வேண்டாம், வேற எதுவுமே அதிகமா தேவையில்லை. நம்ம இடத்துல என்ன இருக்குதோ அதை கொண்டே நம்மள என்ன செய்வாராம், அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, நம்ம இதுல வாசிக்கலாம். விதவை, தன்னுடைய கணவரை இழந்த வந்து ஒரு விதவை வந்து அவ என்ன செய்யறா பாருங்க, ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் வச்சிருந்தா. அந்த அந்த ஒரு குடம் எண்ணெயை வைத்தே அவள் வியாபாரம் செய்து அந்த கடன்களை எல்லாம் அடைத்து உயர்த்தும்படியாக தன் வாழ்நாள் முழுவதும் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறினாள். அதே மாதிரி பாருங்க, சாரிபாத் விதவை, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாவதான் இருந்துச்சு, ஆனாலும் அதை கொண்டு அதிகமாய் அவளை ஆசீர்வதித்து வாழ்நாள் முழுவதும் அந்த மகளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் பெரியவாளர்கள். கொஞ்சத்தை கொண்டு, நம்மிடத்துல இருக்கிறத கொண்டு அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனா ஒண்ணே ஒண்ணு என்ன செய்யணும், அவருடைய ஆலோசனையை மாத்திரம் கேட்க வேண்டும். அந்த சாரிபாத் விதையும் அவருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தார். அதே மாதிரி வந்து அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவியும் வந்து அவருடைய ஆலோசனை கேட்டபோது அங்க ஒரு ஆசீர்வாதம் வந்தது. அதே மாதிரி காணா ஒரு கல்யாணத்திலே அவர்கள் அவருடைய ஆலோசனை கேட்டபோது அந்த இடத்துல குறைகள் வந்து நிறைவாய் ஆனது என்று நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாருங்க, அவர் வந்து எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் பாருங்க, முன் செல்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அவர் முன்னாடியும் பின்னாடியும் நம்மளை காக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 52:12 வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அவர் நமக்கு முன்னும் பின்னும் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், காக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் பிரியமானவருடைய. யாத்திராகமம் 33:14 சொல்லப்பட்டது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவர் நம்ம வந்து வாழ்க்கையில அனுமதிக்கணும். அவர் நம்மளை முன்னே சென்று நம்மளை காக்கும்படியாக நம்ம அனுமதிக்கணும். நிறைய வேலைகளை நாம ஒந்திக்கிட்டு நிறைய நேரங்களில் நம்ம காரியங்களை நாம ஒந்திக்கிட்டு போய் செய்வோம். அதனாலதான் பல சிக்கல்களை மாட்டி கொடுக்குறோம். ஆனா அந்த காரியங்களை அவரோட ஆலோசனையின் படியாக, அவரோட ஆலோசனை கேட்டு அவர் நம்ம முன்னே செல்லும்படியாக நம்ம அனுமதிக்கும் போது கண்டிப்பா வந்து என்ன செய்வாரு, நமக்கு அந்த இடத்துல ஒரு வெற்றியை கொடுப்பார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மீகா 2:13 வாசிங்க. மீகா 2:13. மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உப்பெருவிசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்
முன்னிலே நடந்து போவார். ஹல்லேலூயா. அவங்க முன்னாடி ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தடைகளை மாற்றி முன்னாக நடந்து போவார் என்று வாசிக்கிறோம். நம்மளுக்கு முன்னாடி அநேக தடைக்கற்கள் அநேக இருக்கும். நம்ம நிறைய நேரங்கள்ல ஏன் இந்த மாதிரி பிரச்சனை, ஏன் முன்னேற முடியலன்னா நிறைய தடை இருக்குதுங்க, நிறைய பிரச்சனை, போராட்டம், தடை இருக்குதுங்கன்னு சொல்லுவோம். அந்த தடைகளை நீக்கி கொடுக்கிறவர் நமக்கு முன்பாக போகிறார். ஆனா நாம என்ன செய்யக்கூடாது? உந்தி கொண்டு போகக்கூடாது. அவர் முன்பாக நாம போவதற்கு, நாம அவர் பின்னாடி போறதுக்கு நாம அனுமதி கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதே மாதிரி ஏசாயா 45ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கும். நமக்கு முன்னாடி எத்தனையோ கோணலான காரியங்கள் இருக்கலாம். அந்த கோணலான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி நமக்கு செவ்வையான பாதையை உருவாக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அதே ஏசாயா 45 3ஆம் வசனம் வாசிங்கம்மா. வேற வாசிங்க. ஏசாயா 45:3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு. வாசிங்க சிஸ்டர். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். பாருங்க என்ன சொல்றது. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன். இல்ல தடைகள் எல்லாம் மாற்றி அவனுக்கு முன்னால போய், நீ நான் உன் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக உன்னை நான் நீ என்னை அறியாதிருந்து உன்னை நான் பேர் சொல்லி அழைச்சேன். எத்தனை பேர், நிறைய பேர் அவர் அறியாதவர்கள், அறியாதிருந்த ஜனங்கள் அவரை அழைத்து அவரை இப்ப நிறைய பேர் அவரை சேவிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறாங்க. அறியாதிருந்த ஜனங்கள், நாம அவரை அறிந்த ஜனங்கள். அறியாது இருந்த ஜனங்களையே பெயர் சொல்லி அழைத்து பெண்கள் கதவுகளை இரும்பு தாழ்பாலை முறிச்சு பொக்கிஷங்களை கொடுக்குறாருன்னா, நாம அறிஞ்சு நம்ம அவரை ஆராதிச்சு அவரையே நம்ம விசுவாசித்து அவரையே நம்பிக்கொண்டு, ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம், ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா எல்லாம் செய்வாரு. இத்தனை நேரம் நம்ம தியானிச்சது போல அவர் உயர்த்துகிற நினைவா இருக்க இத்தனை பண்ணுவார் நமக்கு. நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் போது எப்படிப்பட்ட பொக்கிஷங்களை நமக்கு தருவார் பிரியமானவர்களே. நமக்காக அநேக பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, வச்சிருக்கிறார். ஏற்ற வேலையில் அந்த பொக்கிஷத்தை நம்ம தருபடியாக அவர் காத்து சமயத்தை அவர் காத்து வச்சிருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை ஒரு தகர்த்தெறிகிறவர் நம் முன்னே போகிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் எனக்கு முன்னாக போகிறவர் தடைகள் தகர்த்து கோணலானவர்களை செவ்வையாக்கி அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். நான் ஆசீர்வாதத்தை சொந்தத்துக்கு கொள்ளுவேன் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிறத நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர், நம் நினைவாயிருக்கிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாசித்த இவ்வளவு நேரம் நம்ம தியானிச்ச வார்த்தைகள் பாருங்க. அவர் நம்மோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. எந்நேரம் நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை இருளான நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிற தேவன், நம்மை செழிப்பாக்குகிற தேவன். வறண்டு போன வாழ்க்கையை நம்ம செழிப்பாக மாற்றுகிற தேவன், செழிப்பான நீரூற்றுகளாய் மாற்றுகிற தேவன், வறண்ட போன நீரூற்றை செழிப்பான நீரூற்றுகளாய் மாற்றுகிற தேவன். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், எந்த நேரத்திலும் நம்மளை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை நினைவாய் இருக்கிற தேவன், நமக்கு ஆலோசனை தருகிற தேவன், நமக்கு முன்பாக செல்கிற தேவன். அவர் மறந்து போகிற தேவன் அல்ல, அவர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. சில நேரம் அவர் தாமதிக்கலாம், ஆனா அது மறந்து போனதுக்கு அடையாளம் இல்லை. நம்மை உயர்த்தும்படியாக அவர் காத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இடத்துல இருந்து அவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, நம்ம இத்தனை சாட்சிகளை நம்ம படிச்சோம், சொன்னோம். அதுல எல்லாம் பாருங்க, அவர் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லிதான் அந்த லாசரஸை கொண்டு வெளியே வந்தார். அதே மாதிரி யோசேப்பை வெளியே உயர்த்தும் போது அந்த இடத்துல அவன் பொறுமையை காத்தான். அந்த இடத்துல அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடினான். ஆண்டவர் எதிர்பார்த்ததுதான். அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடின போது அவன் சிறைச்சாலையிலிருந்து எத்தனையோ பிரச்சனைக்கு ஆனாலும் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். மனவர்களே, அதே போலதான் ஒவ்வொரு காரியத்திலும் யோபுடைய சிறையிருப்பை எப்படி மாற்றினாரு?
அத்தனை சூழ்நிலையிலும் ஆண்டவரை அவன் மறுதளிக்காதபடிக்கு அவன் பொறுமையை காத்து கொண்டான். அவன் சொன்னபடியே அவன் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவர் என்னை பொன்னாக சோதனைக்கு பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னான். அவன் அந்த ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விசுவாசித்து தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் ஜெபித்த போது அவன் முகத்தை பாற்று அவன் சிறையில பேர் மாற்றினார். பிரியமானவர்கள், ஆண்டவர் அநேக காரியங்கள் செய்ததுக்கெல்லாம் பின்னணியில ஒரு காரியம் இருக்கும். அவர் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உண்டு. எதிர்பார்க்கிற ஒரு காரியங்கள் உண்டு. அவர் ஆலோசனை கொடுத்தார். பேதுருக்கு ஆலோசனை கொடுத்தார். அதே மாதிரி கல்யாணத்து ஆலோசனை, அந்த ஆலோசனை கேட்கும் போது அந்த இடத்துல நிறைவை காண முடிகிறது. அவர் கொடுத்த ஆலோசனை கேட்கலன்னா அங்க எதுவும் நடந்திருக்காது. அவர் கொடுத்த ஆலோசனை கேட்கும் போது அந்த இடத்துல நிறைவு பார்க்கிறோம். அதே மாதிரி நம் முன் செல்கிற தேவனா இருக்கிறார். எல்லா தடைகளையும் மாற்றி முன் செல்கிற தேவனா இருக்கிறார். ஆனா என்ன, நாம் அவரை நம்ம முன்னாடி நடக்கும்படியே செய்யணும். எந்த காரியத்தை செய்தாலும் அவரை முன்னிறுத்தி நாம் செய்யும் போது அந்த தடைகள் எல்லாம் மாற்றி பொண்ணான எல்லா காரியங்களையும் மாற்றி நம்மை வழி நடத்தக்கூடிய தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடந்து அவர் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை செய்யும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையிலே சேரும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.